ஈஸியான ஒன் பாட் குடல் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஒரு குக்கர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் பல்லாரியை பொடிசா சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா நம்ம கழுவி வச்சிருந்த அந்த குடலையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மசாலா தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கறி குழம்புக்கு யூஸ் பண்ணுற அதே மசாலாவே நம்ம சேர்த்துக்கலாம். அது போக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே விட்டிங்கன்னா, அந்த குடல்லேருந்து தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். அப்புறம் திரும்ப ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 விசில் விட்டு நல்லா இறக்குனீங்கன்னா, ஒரு சூப்பரான குடல் கிரேவி ரெடி. நமக்கு ஏத்த மாரி நம்ம அந்த கிரேவிய வந்து நம்ம திக்காக்கிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், சேவ் பண்ணிட்டு என் பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க.